ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி கலக்கலான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. இதெல்லாம் மைதா பிஸ்கெட்னும் பேக்கரிஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுல் இல்லைனா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை நான் எடுத்துக்கிறேன். சர்க்கரை, மைதா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும், அவ்வளோதாங்க இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸே. இந்த சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் அதே கப் அளவுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவில் மைதா சேர்த்திக்கலாம். மைதா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்திக்கோங்க. சால்ட் எந்த ஸ்வீட் ரெசிபீஸ் பண்ணாலுமே கொஞ்சமாக சால்ட் சேர்த்தும் போது அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் ஆர் கடலெண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் நான் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்திட்டு இந்த ட்ரை மிக்ஸை வந்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு நெய், இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் வந்துட்டு அந்த நெய், அந்த கடலை எண்ணெய், அந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லையா, சப்பாத்தி மாவு வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதை விட இது கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். குலாப் ஜாமுனுக்கு பிசைகிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்டாக வந்துட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த பூரி கட்டையில் வந்துட்டு வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். திக்னஸ் பார்த்திங்கன்னா சைடில் இந்த அளவுக்கு இருக்கணும். இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் சின்னதாக வேணுனாலும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஆயில் சூடுபடுத்திட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கடலை எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதில் வந்துட்டு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு ஜஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மைதா பிஸ்கெட்டை உள்ளே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆக விட்டுடலாம். இது நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு கலர் நல்லா ப்ரௌனாக எல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க, அதே நேரம் உங்களுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுனால. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம், அதோட கடலை எண்ணெய், அந்த டேஸ்ட்டெல்லாம் கலந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே ரெசிபி வந்துட்டு நீங்கள் வேறு எண்ணெய்லேயுமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஸ்மெல் இல்லாத எண்ணெய் அந்த மாதிரி இதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்துச்சுன்னா போதுங்க. ஒரு சைடும் 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் கரிஞ்சிரும். ஸோ ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான், எடுத்து நம்ம வந்துட்டு வேறு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த கலக்கலா ரெசிபி. இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கலக்கலாங்கிற மைதா பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.